நீங்க துவைக்கிற துணியில ரொம்ப அழுக்கா இருக்குன்னா, இந்த பொருள மட்டும் சேர்த்து பாருங்க. நல்லா பளிச்சுன்னு மாறிரும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல டே டு டே லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து சம்டைம்ஸ் திறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டைட்டாக வந்து அப்படியே பிடிச்சிக்கும். நம்மளுக்கு அது வந்து க்ரிப்பாக இருக்காது, வழுக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி மேலே வந்து மாட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அதை பிடிச்சி திறக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் பாட்டிலோட கேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். உங்கள் கேப் வந்து ஓப்பன் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சம்டைம்ஸ் வந்து பொட்டு வந்து ஸ்டிக்கர் பொட்டு காலியாகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஐலைனர் யூஸ் பண்ணி நம்ம பொட்டு வந்து வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வராது. அதுக்கு வந்து நம்ம சார்ஜர் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஐலைனரை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா அழகான ரவுண்ட் ஷேப் போட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிட்ஸ்க்கெலாம் கூட நீங்கள் வைக்கிறதா இருந்தால் மயிலில் வந்து நம்ம வைப்போம், இந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் வைக்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வரும். அதுக்கப்புறம் ஐலைனர் கீழே வந்து இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக குட்டி குட்டி டாட்டாக வந்து வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம மிளகாத்தூள்லாம் வந்து அதிகமாக வந்து அரைச்சி வந்து யூஸ் பண்ணி வைக்கும்போது அதில் வந்து ஏதாவது வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு, எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கணும்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெருங்காய பவுடர் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவு மட்டும் சேர்த்தா போதும். இதை சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது உங்கள் மிளகாத்தூள் எவ்வளோ வருஷம் ஆனாலுமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பசங்களுக்கு வந்து ஆப்பிள்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி 2 பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அது தோலை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கொடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து கருப்பாயிரும். வீட்டில் இருக்கும்போது சாப்பிடும்போது கூட ஓகே. நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து வைக்கும்போது அந்த டப்பாவில் போட்டு கொடுத்து வைக்கும்போது ஒரு மாதிரி பிளாக்காக அது கலர் சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பசங்களுக்கு அதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ஆப்பிளை வந்து நார்மலாக பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து இந்த ஆப்பிளை போட்டு ரொம்ப நேரம்லாம் நம்ம ஊற வைக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, ஒரு செகண்ட்லேயே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி பண்ணுறனால அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. பட் அதனால உங்களுக்கு உப்புலாம் வந்து அந்த ஆப்பிளில் வரும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நார்மலாக எப்போயும் நம்ம ஆப்பிள் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கார்ன்லாம் வந்து உரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். நம்ம காலையில் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் இந்த மாதிரி நைஃபை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அழகாக உங்களுக்கு அது மட்டும் தனியாக இந்த மாதிரி முத்து மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கையை வச்சு கூட நீங்கள் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தத்தையும் வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழகாக வந்து எடுத்துடலாம். ஒவ்வொரு லேயராக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அது அழகாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். உங்களுக்கு இது ஒரு டைம் சேவிங் டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மார்னிங் டைமில் நம்ம அரிபரியாக சமைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, நம்ம கையில் எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும். பட் இந்த நைஃபை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா லேயராக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லா சீடும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா என்னதான் துணி வந்து துவைச்சாலும் அதில் இருக்கிற அழுக்கு போகலை, இல்லை நீங்கள் கையில் துணி துவைக்கும் போது கூட ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கை வலிக்காமல் துவைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக துணிக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடயே வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டு தான் சேர்க்கணும். வேறு எந்த பேஸ்ட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஒரு பேக்கெட் அளவுக்கு ஷாம்பு வந்து சேர்த்துக்கிறேன். இது 3த்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இதை வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கல் உப்பு, ஷாம்பு இதெல்லாம் பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு க்ரீம் ஃபார்மில் ஒரு ஜெல் ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் ஒன்று டிட்டர்ஜென்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை லிக்விட் சேர்த்துக்கிறதா இருந்தால் நீங்கள் எவ்வளோ லிக்விட் வந்து சேர்த்துக்கிறீங்களோ அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து நான் தண்ணியும் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து உங்கள் வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்ஜென்ட் போடாமல் வெறும் தண்ணியில் வந்து துணியை வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வேணும்னா நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்விடை சேர்த்துட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வெறும் தண்ணியில் ஊற வைக்கும் போதே அந்த தண்ணியோட கலர் பாருங்கள், அந்த துணியில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த லிக்விடை போட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் லெவல் வந்து செட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி நீங்கள் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் 35 அந்த மாதிரி 40 அந்த 40லேருந்து 35 வரும்போது நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த லிக்விடை வந்து நான் சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதை வந்து நல்லா வந்து ஆன் பண்ணி விட்டுருவேன். ஆன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அலசும். ஒரு 10, 5, 6 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அலசும். இந்த லிக்விட் சேர்த்து அலசும் போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப வேலையாக இருக்குது அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த லிக்விடை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை போட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா ஃபில் பண்ணி ஒரு அரை ஹவர் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா அலசி அந்த நுரையெல்லாம் வரும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த டைமில் கூட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து துணியில் வந்து ஒரு அழுக்கு கூட இருக்காது. அதே மாதிரி நல்ல துணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காகவும் வாசனையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் கையில் வந்து நம்ம கிராண்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் துவைக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து ஷாம்பு மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய கிராண்டான ட்ரெஸ்ஸஸை வந்து இதில் ஊற வச்சுட்டு நீங்கள் அலசினாலே போதும். உங்களுக்கு நல்லா வந்து துணி வந்து ஷைனிங்காக பளிச்சுன்னு மாறிடும். இல்லை நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் துவைக்கல கையில் துவைக்கிறீங்கன்னா நான் ரெடி பண்ணேன் இல்லையா அந்த லிக்விடை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு பக்கெட்டில் வந்து போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து லைட்டாக நீங்கள் அலசி எடுத்தாலே போதும். நல்லா அழுக்கெல்லாம் போய் பளிச்சுன்னு ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி துணி காயப்படும் போது உள்பக்கம் இருக்கிறத வந்து வெளியே தெரிகிற மாதிரி காய போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.